மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரன்பும் பாசமும் கொண்ட பரிசுத்தவான்களே, திருச்சபை மக்களே, இளைஞர்களே, உலகளாவிய என் சொந்தங்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் உங்கள் உள்ளான மனிதனுக்குள்ளே ஆறுதல் அடையவும் சீர்பொருந்தவும் தேவனுடைய வார்த்தைகள் சிலவற்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சங்கீதம் 127 4வது வசனத்தில் நம்முடைய மடியிலே பிறக்கும் பிள்ளைகள், நம்முடைய வீட்டில் வளரும் பிள்ளைகள், நம்மைப் போலவே காணப்படுகிற பிள்ளைகள், நம்முடைய குணங்களை பிரதிபலிக்கிற பிள்ளைகள், நம்முடைய விசுவாசத்தை அடையாளம் காண்பிக்கிற பிள்ளைகள் யார் அதை நமக்கு தந்தார்கள்? எங்கே இருந்து நாம் அவர்களை பெற்றுக்கொண்டோம்? அவர்களை எடுத்து வளர்த்தோமா, தத்து எடுத்து கொண்டோமா என்றெல்லாம் நான் உங்களோடு பேச விரும்பவில்லை. மாறாக இந்த பிள்ளைகள் எங்கேருந்து கிடைத்தார்கள் என்று பார்த்தால், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் என்று நாம் படிக்கிறோம்.
இந்த சுதந்திரம் பலன் என்ற இந்த 2 இடத்துல மூல மொழியில் இந்த சுதந்திரம் என்ற இடத்துல கிஃப்ட் என்று, பலன் என்ற இடத்துல ஃப்ரூட் என்று வந்திருக்கிறது. அதாவது பிள்ளைகள் கடவுள் நமக்கு தந்த பரிசு, கர்ப்பத்தின் கனி அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு தனி மனிதனுடைய விசுவாசத்துக்குரியதாக இருந்தாலும் அது ஒரு குடும்பத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் a ஃபேமிலி ரிலீஜியன். நாம் நம்முடைய பிள்ளைகளை பிறந்த நாள் முதற்கொண்டு அவர்களை எடுத்து வளர்த்து அவர்களுக்கு ஆகாரமும் நல்ல கல்வியும் உயர்ந்த வாழ்க்கையும் கொடுக்கிறோம். ஆனால் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை அவர்கள் யாரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தை அவரிடத்தில் நாம் கற்பிக்காமல் போய்விடுகிறோம். இன்றைய காலகட்டத்தில் மனித குலமானது உலகம் முழுவதும் மிகவும் தனித்தனியாக போய்விட்டது. இப்பொழுது மனிதர்கள் குடும்பமாக இருப்பதற்கு பதிலாக தனித்தனி நபர்களாக வாழ்கிறார்கள். The world become individual religion. உலகமானது தனி மனிதர்களுடைய மார்க்கமாக மாறிவிட்டது. குடும்ப மார்க்கமாக இருக்க வேண்டியவைகள் தனித்தனியாக பிரிந்து போய்விட்டது. பிள்ளையை திருத்த முடியவில்லை, மகளை விசுவாசத்தில் வைத்துக்கொள்ள முடியவில்லை. அவள் ஒரு போக்கிலே போகிறாள், மகன் ஒரு போக்கிலே போகிறான். பெற்றோர்களாகிய நாம் இந்த இடத்துல எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும்? நாம் எப்படி விசுவாசிகளாக இருக்க முடியும்? நம்முடைய வளர்ப்பை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கை அமைகிறது. அதனால்தான் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம், பிள்ளையை நீ வளர்க்க வேண்டிய வழியில் வளர்த்து வந்தால் முடிவிலே நீ வளர்த்தவைகளை அவன் கைவிடாதிருப்பான். Train up the child in the way he should go. When he is old, he will not depart from it என்று நாம் படிக்கிறோம். பிள்ளையானவனை நீ வளர்க்க வேண்டிய வழியிலே வளர்த்தால் முதிர் வயதிலே அதை அவன் விடாதிருப்பான். பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேல் மார்க்கம் ஒரு குடும்ப மார்க்கமாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளை 8ஆம் நாள் முதற்கொண்டு 12வது வயது முதற்கொண்டு 30வது வயது முதற்கொண்டு அவர்கள் முழு குடும்பத்தையும் அவருடைய பெற்றோர்கள் வழிநடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு வருகிறவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நண்பர்களும் உறவினர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம் என்னென்னா, அப்பா அம்மாவை விட உயரமாக பையனும் பொண்ணும் இருக்காங்க. அப்பா அம்மாவை விட பையனும் பொண்ணும் அதிகமாக படித்தவங்களாக இருக்காங்க. அப்பா அம்மா சம்பாதிக்காததை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். எங்கள் அப்பாவுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் இருக்காங்க. இந்த சூழலில் இந்த தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை, இந்த கிஃப்டை, தேவனால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த பலனை, இந்த ஃப்ரூட்டை நாம் தேவனுக்கென்று எப்படி காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது? How to dedicate our children to God? தேவனுக்கு நாம் எப்படி அவர்களை ஒப்பு கொடுப்பது? அவர்களை எவ்விதமாக வழி நடத்துவது? இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்முடைய உறவினர்கள், இவன் உன் பையன்தானா, இவன் உன் பொண்ணு தானா என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் திசை மாறி போவதை பார்க்கிறோம். அவர்கள் இந்த உலகத்தில் பணமே குறியாக வாழ்க்கையாக போவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளும் கர்த்தருடைய பந்தியும் ஞானஸ்தானமும் தவிர்க்கப்பட்ட நிலையில் இன்றைய இளைய சமுதாயம் மாறி வருவதை பார்க்கிறோம். பெற்றோரின் கடமையாக பிள்ளைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். It is the burden on the family, the parents, the children are given to you. பிள்ளைகள் உன்னுடைய கையின் அடக்கமாக இருக்கிறார்கள். அவருடைய விசுவாசம் உங்களுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். உங்கள் வேத புத்தகத்தில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம், கையில் ஒரு பேனா இருந்தால் அடிகோடிடுங்கள். உன் பிள்ளைகள்
இவ்வளவு தானா என்று கேட்டான். என் அன்பு தோழர்களே, இந்த வசனம் உங்களை பாதிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், நீங்கள் மறுமலர்ச்சி அடைய வேண்டும். அந்த வீட்டுக்கு இஸ்ரவேலின் மகா தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வந்தார். மக்கள் சாமுவேலை தீர்க்கதரிசி தேடி போவார்கள். ஆனால் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஈசா என்ற மனிதனுடைய வீட்டுக்கு வந்தார். அவர் கையில் அபிஷேக தைலம் இருந்தது. இந்த காட்சியை அந்த குடும்ப தலைவனாகி ஈசாய் பார்க்கிறார். சாமுவேல் வந்த பொழுது, உன்னுடைய பிள்ளைகளை ஒருவரை தேவன் இஸ்ரவேலின் மீது ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். இப்பொழுது ஈசாயினுடைய மனம் மிகவும் வேகமாக அடித்து கொள்கிறது, இருதயம் துடிக்கிறது. ஏற்கனவே ஒரு ராஜா சவுல் எனப்பட்டவர் இருக்கிறார். அவன் ஒரு அடங்காதவனும் கீழ்ப்படியாதவனுமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்னுடைய வீட்டில் ஒரு அரசனை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரா, ஒரு ராஜாவை தெரிந்து கொள்கிறாரா என்று அவன் மனம் முட்டி மோதி கொண்டது. அப்பொழுது அவனுடைய மனதில் என்ன ஏற்படுகிறதுனா, மூத்த மகன் ரொம்ப உயரம், நல்ல வாட்டச்சாட்டமான ஆள், இராணுவத்தில் கூட இருக்கார், அந்த மாதிரியான ஆள் தான் ராஜாவாக இருக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. ஆக அந்த சாமுவேல் இடத்துல தன்னுடைய மூத்த மகனை காட்டுறார். கர்த்தர் சாமுவேல் இடத்துல இவன் இல்லை. இப்பொழுது இரண்டாம் மகனை காட்டுகிறார், இவன் இல்லை. 7 பிள்ளைகளை காண்பிக்கிறார், இவன் இல்லை. இப்பொழுது சாமுவேலுக்கே கொஞ்சம் சங்கடமாக போச்சு. 7 பேரை பார்த்தோம், இதில் ஒருவனும் இல்லையே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் காணப்படலையே, ஒரு கால் கர்த்தர் நமக்கு ஏதாவது மாற்றி சொல்லிட்டாரோ அப்படின்னு கூட அவன் யோசிச்சிருப்பான். இந்த 7 பேரில் இல்லாத ஆள் எப்படி ஒரு அரசனாக இருக்க முடியும் அப்படின்னு ஈசாய் கூட நினைத்திருக்க முடியும். கர்த்தர் பரிசுத்த ஆவினால சாமுவேல் இடத்துல ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்து இந்த தொழுகையில் உங்களுக்கு ஆழமாக இருதயத்தில் பதிய வேண்டும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த இடத்துல சாமுவேலுக்கு ஒரு புதிய பாடம். அதாவது, முகத்தை பார்த்து தீர்மானிக்காதே, உடலை பார்த்து நம்பிவிடாதே. கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவர். இருதயங்களை பார்க்கிறவர் தமது வேலைக்கென்றும் தமது மகிமைக்கென்றும் ஒருவனை தேர்ந்து கொள்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை பார்த்து வளர்க்க வேண்டும். அவனுடைய உடல் வளர்ச்சியை பார்த்து, அவனுடைய அழகை பார்த்து, அவனுடைய நயவஞ்சகமான பேச்சுகளை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பாக மிகவும் பயப்படுகிறவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் தாழ விழுந்து முழங்கால் படிகிறவர்களைப் போலவும் நடப்பார்கள். ஆனால் பெற்றோருக்கு வெளியே மறைவாக அவர்கள் மோசமான மக்களாக இருப்பார்கள். என் அன்பு சகோதரர்களே, நாம் தேவனுடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளையை உருவாக்க வேண்டும். As Christian parents, we must see in our children the heart of God. தேவன் அப்படிப்பட்ட இருதயமுள்ள பிள்ளைகளை விசாரிக்கிறார். நம்ம வீட்டுக்கு ஒருவர் வருகிறார், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்குறாரு. நம்ம தெளிவாக சொல்கிறோம், பெரிய பையன் பட்டாளத்தில் வேலை பார்க்குறான், 2வது பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்கான், 3வது பையன் இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வந்த ஆள், இவ்வளோ தானா உங்கள் பிள்ளைங்கன்னு கேட்டால், இன்னும் ஒரு பையன் இருக்கான், அவன் வயக்காட்டில் மாடு மேய்க்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு பதிலைத்தான்
ஈசாய் சாமுவேல் இடத்துல சொன்னான். என்ன சொன்னால், இந்த 7 பிள்ளைகளும் இல்லை என்று ஆனபோது சாமுவேல் அவரை பார்த்து கேட்டார், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அன்றைக்கு சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும்போது அவர்களை ஒரு சாராராக, நமக்கு பிடிக்கிற பிள்ளைகளாக ஒருவரையும் பிடிக்காத பிள்ளைகளாக ஒருவரையும் ஏதோ ஒரு வகையில் நாம் பிரித்து வைத்து விடுகிறோம். மூத்த மகனுக்கு கொடுக்கிற மதிப்பை இளைய மகனுக்கு நாம் கொடுப்பதில்லை. சில குடும்பங்களில் இளைய மகனுக்கு கொடுக்கும் ஒரு மதிப்பையும் முதிய மகனுக்கு நாம் கொடுப்பதில்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒரு சேர வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஈச் ஆஃப் யுவர் சைல்ட் born through your womb, உங்களுடைய கர்ப்பத்தின் வழியாக பிறந்தவைகள், அவைகள் மீது, அவருடைய விசுவாசத்தின் மீது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்ற அறிவின் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு காலத்தாலே படிப்பையும் நல்ல உடைகளையும் நல்ல பொருட்களையும் சேகரித்து வாங்கி கொடுக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் இரட்சிப்பை குறித்தும், அவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே சேர வேண்டியதை குறித்தும், பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை குறித்தும், வசனத்தை படிப்பதை குறித்தும் எச்சரிக்கை உள்ள மக்களாக அவர்களை வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமையாக இருக்கிறது. உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று கேட்கிற அளவுக்கு ஈசா இருந்தார். அவருக்கு அந்த கடைசி பிள்ளை ஞாபகத்துக்கே வரல. ஒரு கால் உங்கள் வீட்டில் காணாமற் போன ஒரு மகன் இருக்கலாம், ஓடிப்போன ஒரு மகள் இருக்கலாம். நீங்கள் அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், அவர்களை அழையுங்கள், அவர்களை சீர்படுத்துங்கள், அவருடைய விசுவாசத்தை சரி செய்யுங்கள். ஒரு மரத்தை மழை காலத்துக்கு முன்பாக விவசாயி வெட்டி அதை சீர்படுத்துவது போல, பண்படுத்துவது போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உரிய காலத்தில் அவைகளை சரி செய்து வளர்க்கும்படியாக ஆர்வம் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் சிறிய மகனாகிய அந்த 8வது மகனை தாவீதை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை ஆளத்தக்கவனாக தெரிந்து கொண்டார். பெற்றோர்கள் புறக்கணித்தார்கள், தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அதில் தான் சங்கீதத்தில் ஒரு இடத்துல தாவீது சொல்கிறார், என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இந்த வசனம் இந்த அனுபவத்தையே அவனுக்கு காண்பிக்கிறது. என் அன்பு தோழர்களே, பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு காலத்தில் பிள்ளைகளாக உங்கள் பெற்றோருக்கு இருந்தீர்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்களை புறக்கணித்ததுனால ஒரு கோபம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எங்கள் அப்பா என்னை நல்லா வளர்க்கலை, விசுவாசத்தை சொல்லி தரலை, ஒரு ஆற்றாமையை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் இன்னொரு பெற்றோருக்கு பிள்ளைகளாய் பிறந்தவர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்புடன் வளர்ப்பது, அவர்களை சரியாக வளர்ப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் பிள்ளை இல்லாத ஒரு குடும்பம், அந்த மனிதனுடைய பெயர் மனோவா. ஒரு நாள் தேவதூதன் அந்த வீட்டுக்கு வந்தான். தேவதூதன் சொன்னால், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு மகனை தருவார், அவன் இந்த பெலிஸ்தியர் கரத்திலிருந்து இஸ்ரவேலர்களை ரட்சிப்பான், அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக வீரனாக இருப்பான். அந்த பிறப்பை குறித்து சொன்னபோது மனோவாவும் அவனுடைய மனைவியும் அதற்காக நன்றி செலுத்தி ஒரு கேள்வியை அவனிடத்தில் கேட்டார்கள். அந்த கேள்வி இன்றைக்கு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஒரு அருமையான கேள்வியை கேட்டான். எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்.
வளர்க்கணும்னு சொல்லும்போது அது உடல், நடக்கணும்னு சொல்லும்போது அது எண்ணங்கள். நம்முடைய பிள்ளைகள் உடலாலும் வளரணும், உள்ளத்தாலும் வளரணும். உடலால் வளர்கிறவர்கள் உள்ளத்தால் வளரலாம் என்ன ஆகும்? அவர்கள் பேய் தனம் உள்ளவர்களும் பாவிகளுமாய் இல்லவா சென்று விடுவார்கள். ஆக இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டும். தேவதூதனிடத்தில் அவன் கேட்கிறான், என் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் எனக்கு சொல்லித்தாங்க. ஏனென்றால் இன்றைய சமுதாயம் நம்முடைய பிள்ளைகளை மிக மோசமான நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கையில் உள்ள செல்போன் நம்முடைய பிள்ளைகளை மோசம் போக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் 1, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் 2, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நம்முடைய பிள்ளைகள் துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வளருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அவர்களை துன்மார்க்கர்களாகவும் பாவிகளாகவும் பரியாசக்காரர்களாகவும் மாற்றிவிடுகிறது. ஆகவே துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு அவர்கள் போகக்கூடாது, பாவிகளுடைய வழிக்கு அவர்கள் போகக்கூடாது, பரியாசக்காரர்கள் மத்தியிலே அவர்கள் உட்காரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 30-31 அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, கவனியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் எ ஃபேமிலி ரிலீஜியன். தகப்பன் ரட்சிக்கப்பட்டால் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். நோவா ரட்சிக்கப்பட்டான், அவனுடைய குடும்பத்தில் 7 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆக 8 பேர் நோவாவோடு சேர்ந்து அந்த பேழைக்குள் இருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். God saves our family. Your children are saved people. உன்னுடைய இரத்தத்தில் உருவான உன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் ஆவிக்குரிய மக்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்களை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட உனக்கு உண்டான பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசத்தை விட உருக்கமான அதிகமான விசுவாசம் உள்ளவர்களாய் உன் பிள்ளைகள் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனம், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், கவனியுங்கள், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவர் தான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, தன் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும். என்னுடைய பையனோ என்னுடைய பொண்ணோ தேவனற்றவர்கள், அவர்கள் விசுவாசமற்றவர்கள், அவர்கள் விக்கிரக வழிபாடுகளுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லி மகிழ்கிற ஒரு மனிதன் நரகத்துக்குரியவனாக இருக்கிறான். உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து விடும்போது அவர்கள் அப்படி தான் செய்வாங்க. ஆக அவர்கள் வளரும் காலத்தில் அவர்களை விசுவாசிகளாக நீங்கள் மாற்றினால் கொடூரமான இந்த குற்றங்களுக்கும் வழி தப்பி போன மக்களாகவும் அவர்கள் இருக்க முடியாது. இந்த வசனத்தில் பிள்ளைகள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். They must obey the faith. It is the responsibility of the parent. ஒரு குடும்ப தலைவன் தன் பிள்ளைகளை விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஆலயத்துக்கு வருகிற மக்கள் தாங்கள் மட்டும் வந்து போகிறார்கள், தன் மனைவியோடு மட்டும் வந்து போகிறார்கள். ஐயா, உங்கள் பிள்ளைகள் எங்கே? அவர்கள் வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வீட்டிலே இருப்பதில்லை, அவர்கள் வேறு ஒரு திருமணத்துக்கு போனார்கள்,
அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்படியானால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்ற வார்த்தை உங்களுக்கு பயன்படவில்லை. அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், நான் எப்படி நடத்த வேண்டும் என்று மனோவா கேட்டானே, அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? இந்த ஆலயம் நாளுக்கு நாள் குறைந்து வருவதை நான் பார்க்கிறேன். இன்றைய இளைஞர்கள் திருச்சபை விட்டு விலகி போவதை பார்க்கிறேன். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் சிறு பிள்ளைகளுக்குள்ளே விதைக்கிற விசுவாச வார்த்தை எப்படி ஐனிக்கையாலும் லோவிஸாலும் தன்னுடைய பேரனுக்கும் மகனுக்கும் தீமோத்தேயுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்களோ, அவ்விதமாக விசுவாசத்தை ஊட்டி நீங்கள் வளர்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இங்கே ஒரு வரிசையை பாருங்கள். லோவிசால், ஐனிக்கேயாள், தாயும் மகளும், மகள் வைத்து மகன் தீமோத்தேயு. தீமோத்தேயுனுடைய விசுவாசம் எங்கேருந்து வந்தது என்று கேட்டால், உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்த விசுவாசம் உனக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். We must shift the faith from family to family to our generation. ஆக அன்புக்குரிய தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த காலையில் நீங்கள் கேட்ட இந்த சத்திய வேதம், இந்த வசன பகுதி உங்களை சுவாசிக்கவும் விசுவாசம் உள்ளவர்களை மாற்றவும் அவசரமாக உங்கள் பிள்ளைகளை தேடிச் செல்லவும் அன்பு கூறவும் சத்திய வழியில் நடத்தவும் அவர்களை கீழ்ப்படிய செய்யவும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதித்து இந்த திருச்சபை நற்செய்தியை இங்கே நிறைவு செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகள் மீது நாங்கள் காண்பிக்க வேண்டிய நீடிய பொறுமையும் கர்த்தருடைய சிட்சையில் அவர்களை வளர்க்க வேண்டிய வழியையும் எங்களுக்கு நினைவுபடுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை வளர்க்கவும் அவர்களை கீழ்ப்படிய பண்ண சம்மதிக்கத்தக்கதாக அவர்களை நிறுத்தவும் எங்களுக்கு உதவி செய்தரலும். காணாமற் போன எங்களுடைய பிள்ளைகளை மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வாரும். தொலைந்து போனவர்களை திரும்பவும் அழைத்து வர எங்களுக்கு பலனை தாரும். திருச்சபையை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியின் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும்.
இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.